சும்மா காப்பி அடிக்காத பரவாயில்ல எல்லாம் அடுத்தவங்களோட வார்த்தையை காப்பி அடிச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான எபிசோட்ல என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட்ல நிறைய பேர், அதாவது நாம ஒத்துமையா இருந்தோம்னு நினைச்சவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க திரும்பி சேர்ந்துக்கிட்டாங்க. கடைசியா ஒரு ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 14 வரைக்கும் ஒரு வரிசைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதுலயும் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி இன்னைக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு போனது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணாரு திவாகரை பார்த்து. ஆனா இன்னைக்காவது கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, மைக்க தூக்கி அடிச்சிட்டு போறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே திவாகருக்கு அவரு ஒண்ணு சொன்னா இவருக்கு எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்குவார் இல்லைங்களா? அதே மாதிரி திவாகர் ஆரம்பிச்சார். இல்ல நீங்க வயிற்றுல பொங்காதீங்க, நம்ம ராஜாவோ போட்டப்பே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வயிற்றுச்சலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஆரம்பிச்சு விட்டாரு. அது பக்கத்திலே இருந்த பார்வதி அண்ணா விடுங்கண்ணா, இதெல்லாம் ஒரு இதா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பார்வதி நீ பேசாத பார்வதி, உனக்கு பத்தி தெரியும் பார்வதி, நீ ஒரு ஆளு பேசணுன்னே என் மேல கம்ப்ளைண்ட் போட்டு அதை பெருசு பண்ண பத்தியா, அப்பயே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுல எல்லாருமே சொன்னதை வச்சு 2 பேத்துக்கு ஈக்குவலா தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா உடனே இவர் சொல்ல திவாகர் இல்ல பார்வதி, உன பதவி வந்தவொடனே உன்னோட இது தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அதோ 9 பேர் கார்னர் பண்றப்ப உங்களுக்கு தெரியலையா, இப்போ பதவி வந்தவொடனே தான் உங்களுக்கு எல்லார பத்தி தெரியுதா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்வதி இல்லன்னா எல்லாரும் கூட பழகி பார்த்தா தானே தெரியும். வார்த்தையை போட்டதே நான் தான். நாம மேல இருந்து பார்த்து பழகிட்டோம், இது பழகி பாக்குறப்பதான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல பார்வதி நீயும் மாறிட்ட, நீ பதவி ராணியா எப்போ உன்னைய போட்டாங்களோ அப்பயே நீ மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீயும் பேசாத அப்படின்னாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ பேசாத பிறகு நீ எப்படின்னா, நீ ஐபிஆர்னு ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணேன், அந்த வார்த்தையே நீ யூஸ் பண்ணதா எடுத்து வெளியே ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பண்ணிட்ட பத்தியா. ஒவ்வொரு வார்த்தை நான் கொண்டு பேசணும்னா அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம தான் கிரியேட் பண்ணன்ற மாதிரி நீ பேசுவ அப்படின்ற மாதிரி திவாகர் இவர் பேச, அதாவது பார்வதி பேச எல்லாத்துக்கும் கமெண்ட்ரி, எல்லாத்துக்குமே நீ எப்படின்னு எனக்கு தெரியும், நீ எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ இன்னொருத்தவங்க வார்த்தையை யூஸ் பண்ணி நீ நல்லா க்ளோ ஆகிறதுக்கு பாக்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தையை யூஸ் பண்ண அப்படி. ஸோ அது 2 பேருக்குமே எப்படியே ஒரு கான்வர்சேஷன் போட்டு மற்றவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இவங்க 2 பேர் பாரு ஒன்னா இருந்தா இப்பதான் உண்மைலாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு இதா கான்வர்சேஷனா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எப்பயும் போல டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னு இவங்க ராஜ்யத்துல இருந்து இவங்க கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அவங்க ராஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு ஆரம்பிச்சு எப்பயுமே வினோத்தும் திவாகர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி வினோத்தும் சைட்ல கவுண்டரா கொடுத்துட்டு மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த டாஸ்க்கு 2 கல்லு கொடுத்தாங்க. அதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்னங்கிறது இது வரைக்கும் சொல்லல. ஆனா அந்த கல்லோட அப்படியே நிறுத்திட்டாங்க அந்த டாஸ்க்ல. அதுக்கப்புறமா நேத்து ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா, திவாகருக்கும் அரோராக்கும். இவங்க பண்ணதான் திவாகர் தூக்கி போட்டு போனாங்க, என்னை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் அந்த ஆள் மன்னிப்பு கேட்கல. இப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த டாஸ்க்ல சமாதானப்படுத்தி இந்த மாதிரி அரோரா பக்கமும் தவறு இருக்கு, திவாகர் பக்கமும் தவறு இருக்கு, இந்த தவறுக்கு நான் என்ன தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, நீ உன் வாயில பிளாஸ்டிக் ஒத்து, நீ உன் வாயில பிளாஸ்டிக் ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா அரோரா அதுல அக்செப்ட் பண்ணிக்கல. அது பேசினது அவரு, நான் என்னத்துக்கு இந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசின. அப்படி இந்த பஞ்சாயத்து அப்படியே போயிட்டே இருந்த கேப்ல அதாவது இந்த டீமே நம்மளுக்கு, அதாவது இந்த பஞ்சாயத்து அப்படியே போயிட்டே இருந்த கேப்ல இந்த பஞ்சாயத்து அப்படியே போயிட்டே இருந்த கேப்ல இந்த ராஜ்யமே நம்மளுக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி என்ன பண்ணிட்டாரு, அவங்க காலில் அந்த கத்தி வச்சுட்டு வெளியே அந்த ராஜ்யத்துக்கு போலான்ட்டு கிளம்புன. அப்படியே உடனே என்ன சாண்ட்ரா கிளம்புன. அப்படியே சாண்ட்ரா கிளம்புனோடனே இவரு யார் திவாகர் கையை பிடிச்சி விட்டாரு. கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் சாண்ட்ரா அந்த ராஜ்யத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, என் கையை பிடிச்சி இழுத்தான்ட்டு அது ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க, காமெடியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த ராஜ்யத்துல இருந்து என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு அந்த இதுல இவர் இருப்பாரு பாத்தீங்களா பிரஜ்வின், அவரு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டா. அப்படியே இதை பார்த்த மக்கள் இந்த ராஜ்யத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராஜ்யத்துல இருந்த ஆளுங்களே கனி
அரோரா இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த ராஜ்யத்துல யாரும் இல்லை. யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் இருந்த திவாகர், எஃப்ஜே, சபரி இவரெல்லாம் இருந்தாங்க. பட் இந்த டாஸ்க் போயிட்டே இருந்த கேப்ல அடுத்தது திவ்யா எப்படா இது ரொம்ப சோகமா போயிட்டு இருக்குது, அது கொஞ்சம் டெவலப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் பிரஜ்வினும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மாதவன் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து ஒரு 10 நிமிஷம் இழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டாஸ்க்னு ஒண்ணு வச்சாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வட்டம் போட்டிருக்கோம். ஒரு ரெட் வட்டம் ஒரு ப்ளூ வட்டம்ன்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வட்டத்துக்கு நடுவுல 2 டேபிள் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அவங்க ராஜ்யத்துக்கு உண்டான டேபிள், அந்த பக்கம் அவங்க ராஜ்யத்துக்கு உண்டான டேபிள். இந்த டேபிள்ல என்ன இதுன்னா இவங்க அடுக்கிறப்ப ஒரு 3 பேர் சுத்தி நின்று அடிப்பாங்க, அந்த கட்டை விழுவக்கூடாது. அதே மாதிரி அவங்க அடுக்கிறப்ப அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து அடிப்பாங்க, அந்த கட்டை விழுவக்கூடாது. அந்த கடைசியா அவங்க ஒரு மணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மணி அடிச்ச உடனே அந்த கட்டை விழுவாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 2-3 இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுல வந்து அரோரா நடுவுல வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி சும்மா 2 கட்டையை வச்சு நடுவில் ஒரு கட்டையை வச்சாங்க. அதுக்கு உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. பட் ஆனா பார்வதிக்கு ஏதோ புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள்லாம் நீங்க வைக்கிற வேலையெல்லாம் வச்சு கூடாது, இதெல்லாம் வந்து இங்க வைக்க கூடாது, இது என்ன சிம்பிள் இது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நம்மளுக்கே ஒன்றும் புரியல. பட் ஆனா அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிடுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து பார்வர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதையும் நான் காட்டுற பாருங்க. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கானா சாம்ராஜ்யம் தான் வந்து பாயிண்ட்ல வந்து வெற்றி பெற்றார்கள். இதெல்லாம் வந்து கடைசியா என்ன கொடுக்க போறாங்கன்னு ஒன்றும் தெரியல. பட் ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை முடிச்சு விட்டாங்க. இந்த 2 டாஸ்க்லயே வந்து யார் அதிகமா வின் ஆனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து தர்பூஸ் சாம்ராஜ்யம் தான் வந்து அதிகமா வின் ஆனது. இந்த தர்பூஸ் சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் மேல. அதனால வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இதுல இருந்து யாராவது ஒரு ஆள் வந்து இந்த வார தலை போட்டிக்கு டைரக்டா நாமினேட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல யார் நாமினேட் ஆனாங்கன்னா இவங்க டீம்ல இருந்தவங்க எல்லாம் இவங்க டீமுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா, கானார் சாம்ராஜ்யத்துக்கு. இப்ப எஃப்ஜே ஒரு பிளான போட்டாரு. நாம அங்க இல்லைன்னா இவங்களுக்குள்ளாரே ஒரு பிளான போட்டு யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, நம்ம திரும்பி பழைய அந்த டீமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு பிளான போட்டு அந்த டீமுக்குள்ளார போயிட்டாரு. அதுக்கு உடனே வந்து பார்வதி சண்டை போட்டாங்க, நீங்க எப்படி வெளியே போனீங்க, அப்ப இப்ப தலை போட்டிக்குன்னு எல்லாரும் உள்ளார வர்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. பட் இருந்தாலும் சபரியும் வந்து பரவாயில்ல, அவங்க டீம் பிரிச்சதுல அவங்க உள்ளாரதான் இருந்தாங்க, அதே மாதிரியே இருக்கட்டும், யாருக்கு நாமினேட் கொடுக்குறீங்களோ அவங்க கொடுங்க, அது எல்லாருக்கும் ஓகேன்னா அவங்களே தலை போட்டிக்கு டைரக்டா நாமினேட் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒருதலைபட்சமா வந்து சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணதுனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சுபிக்ஷா டைரக்டா வந்து தலை போட்டிக்கு நாமினேட் ஆயிட்டாங்க. அடுத்ததா இதுல சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைனாலும் ஏதோ ஒரு டாஸ்க்னு ஒண்ணு வச்சு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து ஒண்ணு பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டுல யார் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, எதை சொன்னா நல்லா தெரிஞ்சுப்பாங்க, இவங்க யாரெல்லாம் வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதுல வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா விக்கல்ஸ், விக்ரம், அமித், அப்புறம் கனி. செலக்ட் பண்ணது என்னமோ இவங்க தான். அது எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. இவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து போய் பிக் பாஸ் ரூம்குள்ள உட்காந்தாங்க. பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. இதுல எல்லாரையுமே நான் வருஷப்படுத்தணும்னா ஒருத்தர சொல்லிட்டு இருக்கணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர்த்தையும் கடைசி 3 பேர்த்தையும் சொல்றேன். இந்த 2 பேர்த்தையும் அந்த 3 பேர்த்துக்கு வச்சுதான் இந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். அதை வச்சு சொல்றேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இவங்க 3 பேர்த்துக்கும் இந்த வீட்டுல வந்து யாரு சொன்ன உடனே பஞ்சாயத்து பண்றாங்க, யார் சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, யார் அதிகமா பிரச்சனை பண்றது இல்ல, யார் அதிகமா வந்து வாக்குவாதம் பண்றது இல்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றது வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீம்ல வந்து ஒரு 14 பேர் இருந்தாங்களா, அந்த 14 பேர்த்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரி, சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தாங்க. கடைசி 3 பேர்த்துல யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகர் 14வது இடத்துலயும், பார்வதி வந்து 13வது இடத்துலயும், எஃப்ஜே வந்து 12வது இடத்துலயும் இருந்தாங்க. சோ இவங்க 3 பேரு, அந்த பக்கம் 2 பேரு. இது வந்து ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்திட்டாங்க. எதுக்காக வருஷப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. நம்மள ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா அவங்க சொல்ற இது வந்து நம்மளுக்கு அக்செப்ட் ஆகுதான்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிட்டாங்க. ஸோ கடைசியா இந்த என்னென்னலாம் சொன்னாங்க, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, வீட்டுல சொன்னவனே புரிஞ்சுக்கிறது, சொன்னவனே எதுவும் பேசாம அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாம இருக்கிறது, எல்லாத்திலயும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு மெச்சூரான குவாலிட்டியா இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரிசை பண்ண சொன்னாங்க. அந்த மெச்சூரான குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரிசை பண்ணதுல வந்து பிரஜ்வினுக்கு, அப்புறமா வந்து யாரு வினயாக்கு, பார்வதி, எஃப்ஜே இவங்களுக்கெல்லாம் வந்து
திவாகர் இவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமா உடன்பாடே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க 3 பேர் 13, 14, 12ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால என்ன இதுல வந்து எங்களை வச்சீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நீங்க வச்சதை வந்து தப்பு, நாங்க வந்து இதுக்கு வந்து உடன்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நின்னாங்க. இவங்கெல்லாம் ஓகே. பிரஜ்வின் வந்து எதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டாருன்னு தெரியல. ஆனா இவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேலிடா சொல்லி புரிஞ்சு அவங்க சண்டை போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க வந்து அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கும் இவங்க போட்ட சண்டைக்கு சம்பந்தமே இல்லாம தான் பிரஜ்வினும் அதுக்கப்புறமா பார்வதி திவாகர்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் என்னதான் சொன்னாலும் மண்டையில ஏறாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், அந்த கான்செப்ட் தான் அவரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தா கடைசி டைம்ல பிக் பாஸ் வந்து சொன்னாரு, ஸோ நீங்க வந்து இந்த ஆர்டர் வரிசையில தான் வருஷப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆர்டரை வந்து திரும்பி நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே வந்து திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த நாம நிக்கிற இதுல வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து சண்டை திரும்பி போட்டாங்க. திவ்யாவும் அதுல வந்து உள்ளார வந்தாங்க, அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்க பார்த்தாங்க. பட் ஆனா இவங்க யாரும் உடன்படுற மாதிரி தெரியல. பட் கடைசியா ஃபைனலா வந்து இங்க இருக்கிறவங்க தான் லிஸ்ட் அவுட்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க அப்படின்னு சொன்னோன்னு இங்க இருக்கிறவங்களே லிஸ்ட் அவுட்லயே வந்து கடைசி 3 ஆள் யாரு அப்படின்னு பார்த்து அந்த 3 பேர்த்த வந்து ஜெயில போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னாங்க. அது சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. நீங்க 3 பேர் வந்து கரெக்டா சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணதே இந்த டீம்ல இருக்கிறேன் இவங்க தான், இவங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி இவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. அப்ப இவங்க நிறுத்தி வச்சா அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே. அதுக்கேத்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம எல்லாருமே சண்டையை போட்டாங்க. கடைசி 3 பேர்த்த ஜெயில போடுஞ்சோன்னு சோதனை மேல் சோதனை எல்லாம் திரும்பி சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா இவங்க வந்து சொல்லிட்டாங்க, நாங்க இதுல வந்து ஃபைனலா இருக்கோம், இதுல நாங்க மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து யார் பார்வதிக்கு வந்து ரொம்ப இதாயிப்போச்சு, என்னடா இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் போட்டு இந்த தடவை வந்து என்னை ஜெயில போட்டீங்களடா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகரும் வந்து ஜெயிலுக்குள்ளார் போயிட்டாரு, எஃப்ஜே போயிட்டாரு. இப்ப எஃப்ஜேவும் பார்வதியும் வந்து உள்ளார் போனதுனால அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸான கேரக்டர் வந்து உருவாயிடுச்சு. இவங்க 2 பேரு இவங்களெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாருமே கூட உட்காந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத ஒரு அன்னைக்கான எபிசோடுக்குள்ளார பேசி அது இது சுமூகமா முடிச்சாங்க. இன்னைக்கான எபிசோடு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நடந்தது. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடக்குதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். நான் கண்டினியூஸா விடாம பேசிட்டு இருக்கேன், அதனால அதுக்கோசரமே ஒரு லைக்கை போடுங்க.